Hello everyone, hope you all are preparing well for your exams. So last session நான் வந்து நம்ம CSAT ஓட core topics fundamentals வந்து பேசிக்காக பார்த்தோம். And in the session we'll continue from 2014 question paper. So இது before 2011, 12 and 13 CSAT questions papers பார்த்துருக்கோம். And those who have not studied, not visited the papers previously, please do check it in the playlists. Okay, so we'll see. Okay, so first question. 5 persons fire a bullet at the target at an interval of 6, 7, 8, 9 and 12 seconds respectively. The number of times they would fire the bullet together at the target in an hour is. Okay. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 பேர் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீக்வன்சியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 6 செகண்ட்ஸ், ஒருத்தர் 8 செகண்ட்ஸ், ஒருத்தர் 12 செகண்ட்ஸில் பண்ணுறாரு. At certain point of time all these actions will merge together. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறாங்க. அது வந்து எந்த டைமில் மர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு சம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணால் எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் டேக் த எல்சிஎம். அப்படி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ எந்த டைமில் எல்லாரும் ஒரே அந்த ஆக்ஷன் மர்ஜ் ஆகும், ஒரே டைமில் அதை பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 1 ஹவரில் இன் அன் ஹவர். ஓகே, ஸோ 1 ஹவரில் எத்தனை தடவை அந்த மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் மர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பேசிக்கலி என்ன டைம் கிடைக்குதோ அதை வந்து அந்த ஆன்சர் எடுத்து 3600 செகண்ட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 ஹவரில் எவ்வளோ வாட்டி ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் 6, 7, 8, 9 and 12. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், லீஸ்ட் ப்ரைம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, லீஸ்ட் ப்ரைம் நம்பர் நமக்கு 2. ஓகே, ஸோ 3, 7, 4, 9, 6. Next 2, 3, 7, 4, 9, 3. Okay, sorry, இது 2. Okay, again 2, 3, 7, 1, 9, 3. Okay, now 3. So 1, 7, 1, 3, 1. Okay, ஸோ இங்கே லாஸ்ட் 2 இது நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 cube இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 7. ஓகே, ஸோ 2 cube வந்து 8, 3 ஸ்கொயர் 9, 7. ஓகே, 7 9 7s 72 இன்ட்டு 7. ஓகே, 504. ஓகேங்களா? ஸோ ஃபார் எவ்ரி 504 seconds they fire together. Okay, they fire together. So every 504 seconds they fire together. இப்போ 1 hourல. Okay, so in 1 hour which is 3600 seconds. So எவ்வளோ டைம்ஸ் ஒன்றா ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னா 3600 seconds by 504 seconds. இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 3500 எடுத்தீங்க அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். இல்லை 504 into 7 பார்த்தீங்கன்னா 3528 வரும். ஸோ விச் இஸ் க்ளோசர் டு 3600 seconds. ஸோ 7 times. ஓகே, they will fire together in 1 hour 7 times. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். A group of 630 children is seated in a row for a photo session. Okay, each row consists of 3 children less than the row in front of it. Okay, so row by row அது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ரோ ஈக்குவல் கிடையாது. ஒவ்வொரு ரோலையும் முன்னால் இருக்கிற ரோவோட 3 children less. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் 50 இருந்தாங்க, செகண்ட் ரோவில் 47. ஓகே, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரோஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ பேசிக்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்என், ஸோ டோட்டல் நம்பர். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரோலையும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 3. ஸோ டி ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை பேர் நமக்கு தெரியாது, பட் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இங்கே. ஸோ 3, 4, 5, 6. என் வந்து 3, 4, 5 and 6. இந்த 3ல் ஏதாவது நம்பர் இருக்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we are using the formula Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? ஸோ 630. ஸோ n equal to 3ன்னு எடுத்துட்டோன்னா 630 is equal to 3 by 2 into 2a plus 3 minus 1 into
டி வந்து 3. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு ரோக்கு 3 பேர் டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது சால்வ் பண்ணோம்னா ஸோ இந்த n = 3 அப்படிங்கிறதுக்கு a is equal to 207 வரும். ஓகேங்களா. a = 207. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் மற்றதுக்கும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ த ஃபைனல் ஆன்சர். n = 4ன்னு எடுத்திங்கன்னா a is equal to 153 வரும். n = 5க்கு a is equal to 120, n = 6க்கு a is equal to 97.5 வரும். ஓகே, ஸோ a அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற பர்சன். ஓகேங்களா. ஸோ 97.5 இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு ஹியூமன் அப்படின்னா வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ 97.5 அப்படிங்கிற நம்பர் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ 6 rows இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரோ தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஸோ 3 ரோ கொடுத்துருக்காங்க. சென்டர் ரோல் எத்தனை பேர்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ நம்ம இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹவ் கிவன் லைக் 3 rows 630 சில்ட்ரன், மிடில் ரோல் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன ஃபார்மேட்டில் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிடில் ரோ, ஓகே, இது ஏங்கிறதுக்கு பதில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா ஏ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேர்முக்கு யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து ஒரு காமனாக இருக்கிற டெர்மினாலஜி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் சென்டர் ரோவில், எக்ஸ் -3 ஃபர்ஸ்ட் ரோ, எக்ஸ் +3 செகண்ட் ரோ, சாரி தேர்ட் ரோ. ஓகேங்களா. அப்போது எக்ஸ் -3 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் +3 ஈக்குவல் டு 630. ஓகே, இப்போ 3 ரோ. இப்போ ஒருவேளை 5 rows கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு ரோலையும் 3 பேர் டிஃப்ரென்ஸ். அப்போ 5 rows அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸ் -6 எக்ஸ் -3 எக்ஸ் எக்ஸ் +3 அண்ட் எக்ஸ் +6. ஸோ இப்படி ஆட் பண்ணோம்னா டோட்டலாக இந்த -6 + 6 -3 +3 கேன்சல் ஆகிடும். 5x is equal to 120 120னா 600 126ன்னு வந்துடும். ஸோ 5x = 630. ஸோ அப்போ வந்து x is equal to 126 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ மிட் ரோவில் 126. அப்போ செகண்ட் ரோனா 126 - 3 123. இல்லை ஃபோர்த் ரோ கேட்டாங்கன்னா 126 + 3. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ரோஸ் எப்பவுமே கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ சென்டர் ரோ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ முன்னால் இருக்கிற ரோ -3, அடுத்த ரோ +3, அதுக்கு முன்னால் இருக்கிற ரோ -6, அப்புறம் +6. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து இந்த ஃபார்மேட் என்ன, எக்ஸு முன்னால் இருக்கிற எக்ஸ் -d, இங்கே எக்ஸ் +d, அதுக்கு முன்னால் எக்ஸ் -2d, இங்கே வந்து எக்ஸ் +2d, அவ்வளோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் கேட்குற சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம எப்படி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கொயர்ஸ்னு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கோமோ, நம்ம வந்து ஒவ்வொரு ரோக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு கண்டினியூஸாக ஒரு டேர்ம் டிஃபர் ஆகுது அப்படின்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, there are 7 persons up on a ladder. A, B, C, D, E, F and G. A is further up than E but is lower than C. B is in the middle. G is in between A and B. E is in between B and F. If F is between E and D, then the person at the bottom of the step of the ladder will be. Okay, so basically என்ன லேடரில் வந்து இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் அந்த ரேங்கிங் பேஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 7 பேர் இருக்காங்க அப்படின்னா 7 பேரோட நம்பர்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். 1 2 3 4. ஸோ டாப்லேருந்து ஃப்ரம் டாப் 6 7. ஓகே, ஃப்ரம் த டாப். ஓகே, ஃபர்ஸ்ட் A is further up than E but lower than C. Okay, A is up than E. So further upனா நடுவில் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பட் further up than E but lower than C. Okay, so இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான. A is further up than E but lower than C. Next, B is in the middle. Okay, so B is in the middle னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 வந்து B ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். B is in the middle. G is in between A and B. So G is in between A and B. So G is in between A and B னா இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ between A and B தான் கொடுத்துருக்காங்க. யார் ஹை யார் லோ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ we have to take both the possibilities. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், E is between B and F. Okay, so E is between B and F. So E is between B and F. ஓகேங்களா.
ஸோ இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இருக்கிற முன்னால் இருந்த டேர்ம் படி, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் A is above E. Okay, A is above E na இது மட்டும்தானே பாசிபிள். ஓகே, இஃப் A is above E only this is possible. ஓகே, ஸோ இது வந்து வராது, this is not possible because based on this. ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ A G B E F. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் F is between E and D. F is between E and D. Okay, so அப்போ the person at the bottom of the ladder will be D. Okay, the person at the bottom of the ladder is D. Okay, next, so again ஒரு ranking sum, so height base பண்ணி, so first A is taller than B. so யார் டாலரோ அவங்கள மேலே எழுதிக்கங்க. A is taller than B. Okay, next, C is taller than A. so C is taller than A. Okay, D is taller than C. D is taller than C. Okay, so இங்கே திரும்ப reorder பண்ணிக்கலாம். Okay, D is taller than C. E is the tallest of all. E is the tallest of all. Okay, if they are made to sit in the order of their height, who will occupy the middle position? Okay, who will occupy the middle position as C. Okay, so order of height இது பண்ணால் who will occupy the middle position கேட்டிருக்காங்க. இட் இஸ் டெஃபினெட்லி சி. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் வந்து நம்ம அது ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா த ப்ராப்ளம் வில் சால்வ் பை இட்ஸ் செல்ஃப். ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஓகே, there are 6 villages A, B, C, D, E and F. F is 1 kilometer west of D. B is 1 kilometer east of E. A is 2 km north of E. C is 1 km east of A. D is 1 km south of A. Which 3 villages are in line? ACB, ADE, CBF and EBD. Okay, so first வந்து இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Okay, so D, F is 1 km west of D. Okay, so சடனாக வந்து உங்களுக்கு அந்த டைரக்ஷன்ஸ் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இந்த மேப்பில் இருக்கும்ல, இதை ரெப்ரசன்ட் பண்ணி நார்த், வெஸ்ட், east and south. ஓகேங்களா, so F is 1 kilometer west of D. okay, F is 1 kilometer west. okay, next பார்த்தீங்க அப்படின்னா வந்து B is 1 kilometer east of E. பட் நமக்கு வந்து இங்கே E ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்துட்டோம்னா அதை ரிலேட்டடாக இருக்கிற மற்றதெல்லாம் சால்வ் பண்ணி தென் வி கேன் கம் பேக். ஓகே, ஸோ இங்கே டிஆர்எஃப் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை, ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் D is 1 kilometer south of E. ஓகே, ஸோ D is 1 kilometer south of E. ஓகே, ஸோ D is in the south. ஓகே, ஸோ D is 1 kilometer south of E. ஓகே, இப்போ A ஃபிக்ஸ் பண்ணுறோம். now go for E. A is 2 kilometer north of E. Okay, A is 2 km north of E na, so D மேலே 1 km na, E வந்து இன்னும் 1 km கீழே இருக்கும். A is 2 km north of E. ஸோ அப்போ இங்கே 2 வந்துடும். ஓகேங்களா, E கம்பேர் பண்ணும்போது A வந்து 2 km north. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுது. B is 1 km to the east of E. ஓகே, ஈலேருந்து 1 km east B. B is 1 km to the east of E. இது முடிஞ்சுது. C is 1 km to the east of A. C is 1 km to the east of A. ஓகேங்களா, ஸோ நமக்கு எல்லாமே முடியுது. ஓகே, ஸோ which 3 villages are in a line? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைனில் 2 villages, இந்த லைனில் 2 villages, இந்த லைனில் 2 villages. ஓகே, ஸோ which 3 villages அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3 villages. ஓகே, ஸோ வாட் ஆர் த villages? A, D and E. So A, D and E. Okay, 3 villages A, D and E are in a line. Okay, villages in a line கேட்குங்க. So A, D and E. Next, 4 children are sitting in a row. Okay, so ஒரு row இருக்கு, 4 children are sitting. So இது order and rankingல order கேட்டகரியில் வரும். ஓகேங்களா, A is occupying the seat next to B. Okay, A is occupying the seat next to B. It can be like this or like this. Okay, but not next to C. Okay, so not next to C na இப்படி இருக்கலாம், இல்லை CBA இப்படி இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனி பாசிபிலிட்டி. ஓகே,
if C is not sitting next to D, C யும் D க்கு நெக்ஸ்டா இல்லை. ஓகே, ஸோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது படி பார்த்தீங்கன்னா C is not next to A and C is not next to D also. Okay, if C is not sitting next to D, who is occupying the seat adjacent to D? Okay, who is occupying? ஸோ எந்த ரெண்டு பாசிபிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா டிக்கு அட்ஜசண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. இங்கே டிக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறவங்க ஏ. ஓகேங்களா, ஸோ ஹூ இஸ் ஆக்குபைங் த சீட் அட்ஜசன்ட் டு டி இஸ் ஏ. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி போட்டுக்கணும், ரெண்டுலேயுமே வந்து ஏ இஸ் ஆக்குபைங் த அட்ஜசன்ட் சீட். ஸோ டெஃபினெட்லி வி கேன் ரைட் ஹியர். ஸோ ஒருவேளை வந்து வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட், ஹூ இஸ் ஆக்குபைங் த லெஃப்ட் மோஸ்ட் பொசிஷன், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி கேன் சால்வ் இட். ஓகேங்களா, நெக்ஸ்ட், assume that hour and minute hands of a clock move without jerking. The clock shows a time between 8 o'clock and 9 o'clock. The two hands of the clock are one above the other. After how many minutes will the two hands be lying one above the other again? Okay, so 8 o'clock and 9 o'clock குள்ள எப்போ ரெண்டு க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லிட்டில் above 8:40. ஓகேங்களா, ஸோ நமக்கு ஒரு கிளாக் சம். Okay, so this is 9, 6, 7, 8. ஓகேங்களா, 8 o'clock இருக்கும்போது இப்படி இருக்கும். ஓகேங்களா, 8 o'clock இருக்கும்போது ஆங்கிள் 8 o'clock ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 240 degrees. Okay, 240 degrees. Okay, for every 1 minute, ஹவர் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா 0.5 degrees. அதே மினிட் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா 6 degrees. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 ஹவரில் மினிட் ஹேண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும். ஸோ 1 ஹவரில் மினிட் ஹேண்ட் வந்து 360 degrees மூவ் ஆகும். பட் ஹவர் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 degrees. ஏன்னா என்டையராக வந்து 360 degrees அண்ட் 12 hours அப்படிங்கும்போது 360 divided by 12 is 30 degrees. ஹவர் ஹேண்ட் வந்து 30 degrees மூவ் ஆகும். ஓகே, ஸோ 1 minute மினிட் ஹேண்ட் வந்து 360 divided by 60 வந்து 6 degrees. ஹவர் ஹேண்ட் வந்து 30 divided by 60 வந்து 0.5 degrees. ஓகே, ஸோ ரிலேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலேட்டிவா வந்து they move 5.5 degrees. ஓகே, ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் இன் 1 minute வந்து பார்த்தீங்கன்னா 5.5 degrees. ஏன்னா மினிட் ஹேண்ட் 6 degrees மூவ் ஆகுதுன்னா ஹவர் ஹேண்ட் வந்து 0.5 மூவ் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு மாதிரி ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 5.5 degrees. ஓகே, ஸோ இப்போ தே ஆர் அபோவ் ஈச் அதர் அப்படின்னா இந்த 240 degrees வந்து டேலி ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த 240 degrees 0 ஆகும். ஓகே, பிகாஸ் அப்போ தானே தேர் அபோவ் ஈச் அதர்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் 5.5 மூவ் ஆகுது அப்படின்னா எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த 240 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக அப்படின்னா வந்து ஸோ ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 8 and 9 degree 8 o'clock and 9 o'clock 240 degrees divided by 5.5 போட்டோம் அப்படின்னா it will be like 43 point something. Okay, or 44 minutes. Okay, at 8:44 approximately. Okay, both hour and minute hand will be on top of each other 0 degrees. Okay, so இதே 9 o'clock இருந்துச்சு அப்படின்னா okay, it is 270 degrees. Okay, so 9 o'clock இருக்கு அப்படின்னா 270 degrees. Okay, so அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 270 க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னா 270 divided by 5.5. Okay, 270 divided by 5.5 which is equal to approximately 849. Okay, 849 minutes. Okay, again sorry 949 minutes, which is again an approximation. Okay, so based on that நம்ம பார்த்தோம் அப்படின்னா so the time distance between 8:44 and 9:49 is 65 minutes. Okay, so 65 is the answer. ஓகேங்களா, so 65 minutes. Clear?
ஸோ நீங்கள் கிளாக்ல ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிறது 5.5 டிகிரிஸ். ஓகேங்களா, ஸோ அதை ரிமெம்பர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ திஸ் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் 949. ஓகேங்களா, ஸோ 270 டிவைடட் பை 5.5, ஸோ 40னா 220, அதுக்கப்புறம் வந்து 44 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 8 வந்துடும். ஸோ 948. ஸோ எக்ஸாக்டாக 949னா 269.5 வரும். பட் நமக்கு கிட்ட அவங்க கேட்டிருக்கிறது அப்ராக்சிமேட், பிகாஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வந்து ஸோ லிட்டில் லெஸ் தேன், ஓகே, லிட்டில் லெஸ் தேன் 65 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 65 we can narrow it down. ஓகே, அண்ட் இங்கே வந்து நியரஸ்ட் இன்டீஜர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், there are 50 students admitted to a nursery class. Some students can speak only English, some can speak only Hindi. 10 students can speak both English and Hindi. If the number of students who can speak English is 21, then how many students can speak Hindi? How many can speak only Hindi and how many can speak English? ஓகேங்களா, ஸோ இப்போ given data படி total number of students, ஓகே, total வந்து 50. ஓகேங்களா, போத் லாங்குவேஜஸ் வந்து 10. ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து 21. ஓகே, இது என்னன்னா who can speak only English ப்ளஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, அது 21. ஓகே, இப்போ 2 லாங்குவேஜ் பேசுகிறவங்க 10 பேர், இங்கிலீஷ் பேசுகிறவங்க 21 பேர். இதில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க, இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேசுகிறவங்க. ஓகே, அப்போ இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர் நம்ம கால்குலேட் பண்ணால் ஒன்லி இங்கிலீஷ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க மைனஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டும் சேர்ந்து பேசுகிறவங்க. ஓகே, 21 minus 10 11. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வாங்க. ஸோ ஹூ கேன் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ் கேட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து who can speak Hindi, அது ஃபஸ்ட்டு. who can speak only Hindi செகண்டு. who can speak only English தேர்டு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா, இங்கே 11 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் டி. ஓகே, எனிவே நம்ம மற்றதும் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபார் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏ இங்கிலீஷை வந்து ஏன்னு எடுத்துகிட்டு இங்கிலீஷ் வந்து ஓகே இங்கிலீஷ் வந்து ஏன்னு எடுத்துகிட்டு ஹிந்தி வந்து பின்னு எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ ரெண்டுமே பேசுகிறவங்க வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, டோட்டலாக இருக்கிறவங்க ஏ யூனியன் பி. ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து ஏ, ஹிந்தி வந்து பி. அப்போது 50 ஈக்குவல்ஸ் 21 ப்ளஸ் பி வந்து நமக்கு தெரியாது மைனஸ் 10. ஓகேங்களா, அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 11 ஈக்குவல் டு 39. ஓகே, டோட்டலாக ஹிந்தி பேசுகிறவங்க 39, ஹிந்தி வந்து 39. அப்போது ஒன்லி ஹிந்தி எவ்வளோ? 39 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 29. 29 பேர் வந்து ஒன்லி ஹிந்தி பேசுவாங்க. ஸோ 39 29 அப்புறம் 11. ஓகேங்களா, ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம். இப்படி தான் நம்ம இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா சால்வ் பண்ணோம். ஓகே, எப்போவுமே ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம டோட்டலை விட அதிகமாக தான் வரும். ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ரா வர்றவங்க டபுள் கவுண்ட் ஆயிருப்பாங்க. ஓகே, அந்த 50 அப்படிங்கிறது டோட்டலாக இருக்கிறவங்க நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ தனித்தனியாக நீங்கள் சர்வே எடுத்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த மைனஸ். ஓகே, ஏன்னா அந்த டபுள் கவுண்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட், a gardener increased the area of the rectangular garden by increasing its length by 40% and decreasing the width by 20%. Find the area of the new garden. Okay, so old length is equal to L, breadth is equal to B, area is equal to A. ஓகேங்களா, இதே நியூவில் லென்த் வந்து L into 1.20, ஏன்னா 20% இன்க்ரீஸ் ஆகும், which is equal to 1.2L. breadth வந்து 40%, increasing the length by 40%, so 1.4L.
1.4 is equal to 1.4L. Breadth வந்து 0.8 ஏன்னா decreased by 20%. So increased by 40% 1 plus 0.40. Decreased by 20% 1 minus 0.20. ஓகேங்களா? So B into 0.8B. Okay. So new area is equal to 1.4L into 0.8B. Area of a rectangle equal to length into breadth. Okay, so 1.4L into 0.8. Okay, so 1.4 into 0.8 is 14 into 18. 14 into 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112. So 1.12 LB. Okay, so old area வந்து LB, new area வந்து 1.12 LB. Therefore change in area is equal to new area minus old area divided by old area into 100. ஓகேங்களா? நியூ ஏரியா. ஓகே, இதை இந்த பக்கம் எழுதிக்கலாம். Change in area equals new area minus old area divided by old area into 100. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஏரியா வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு ஏரியா மைனஸ் நியூ ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல்ஸ் 1.12 LB மைனஸ் LB டிவைடட் பை LB into 100. ஓகே, ஸோ 0.12 into 100 equal to 12%. ஓகே, ஸோ இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு பை 12%. இல்லை அப்படின்னா டிக்ரீஸ்னா வரும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட்டு 6 books are labeled A, B, C, D, E and F and are placed side by side. Books B, C, E and F have yellow covers while others have green covers while others have yellow covers. Books A, B and D are new while the rest are old volumes. Books A, B and C are law reports while the rest are medical extracts. Which two books are old medical extracts and have green cover? Okay, so ஒவ்வொரு புக்குக்கும் வந்து ஒரு 3 கேட்டகரி பேஸ்ட் ஆன் கலர், அப்புறம் பேஸ்ட் ஆன் தேர் ஏஜ், நியூ ஆர் ஓல்டு, அப்புறம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ இதுக்கு நம்ம டேப்லர் காலமாக நம்ம சால்வ் பண்ணி டேட்டாவை ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A, B, C, D, E and F. Okay. So color, age and subject. Okay, so inga B, C, E and F have green. So B, C, E and F have greens. நமக்கு இதுலயும் green cover இருக்கிற books தான் கேட்டிருக்காங்க. Okay, next A, B and D are new. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓல்டு கேட்டிருக்காங்க. ஸோ A, B and ஓகே, இதுக்கு வேற கலரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஏன்னா கொஷினில் வந்து ஓல்டு இருக்குது, அதனால வந்து நம்ம வேறு எது யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண. ஸோ A, B and D are நியூ. ஓகே, A வந்து நியூ, B வந்து நியூ, D வந்து நியூ. ஓகேங்களா? மிச்சதெல்லாம் ஓல்டு. ஸோ ஓல்டு ஓல்டு ஓல்டு. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ A, B and C ஆர் லா. ஓகே, A வந்து லா, B வந்து லா, C வந்து லா. ஓகேங்களா? மிச்சது எல்லாமே வந்து மெடிக்கல். ஸோ A, B and D ஆர் நியூ. ஓகே, மெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கல்ஸ். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஓல்டு மெடிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வித் க்ரீன் கவர்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஓல்டு மெடிக்கல் க்ரீன், ஓல்டு மெடிக்கல் க்ரீன். ஓகே, ஸோ E and F. ஓகே, ஓல்டு மெடிக்கல் க்ரீன் புக்ஸ் கேட்டிருக்காங்க, விச் இஸ் E and F. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட்டு
A straight line segment is 36 meter long. Points are to be A straight line segment is 36 meters long. Points are to be marked on the line from both the end points. From each end, the first point is at a distance of 1 centimeter. Okay, first வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 36 centimeter long segment இருக்கு. ஸோ ரெண்டு சைட்லேருந்தும் மார்க்கிங் வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 1 2 3 அப்படின்னு போகுது. ஸோ இங்கேயும் 1 2 3 அப்படின்னு வருது. Okay, from each end, first point is at 1 centimeter, up to 2 centimeter, 3 centimeter, and so on. Okay, so increase height. If from the second point, from the end கிடையாது, from the second point. Okay, so அது ரொம்ப முக்கியம். Okay, so இது எங்கிருந்து வைக்கிறாங்க. So from the first point, second point வந்து from the first point. Okay, if the points on the ends are not counted and the common points are counted as one. So points on the end வந்து count பண்றதில்ல, common point வந்து ஒரு பாயிண்ட்டை count if it is overlapping. Okay, அப்போ what is the number of points? Okay, so what is the number of points? Okay, so from one end, from left end ன்னு வச்சுக்கோ, from left end, next from right end. Okay, from right end. Okay, so left end லேருந்து, so 0 வந்து it is not counted. Okay, next 1 லேருந்து next 2 points, so 3 லேருந்து 3 points தள்ளி 6. Okay, next 4 which is 10 points. Okay, next 15 21 21 லேருந்து 7 points na 28. Okay, so 28 லேருந்து 8 points which is 36, so which will not be counted. ஓகேங்களா? So this is 1. Okay, so இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 points. Okay, so from one end. So other endல நம்ம வந்து we'll get the points as 1 3 6 10 15 21 and 28. Okay, but all these points, so இங்கிருந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3ன்னு இருக்காது. ஸோ 36 35 அப்படின்னு ரிவர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு ரிலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ அதோட ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ் எழுதும்போது, ஸோ திஸ் இஸ் 36 minus 1 which is 35. Okay, this is 36 minus 3 which is 33. Okay, so 36 minus 6 is 30. 36 minus 10 is 20. 36 minus 15 is 21. Okay, and 36 minus 21 is 15. 36 minus 28 is 8. Okay, so in common points are counted as 1. So 28 is already 21 and 15 are already counted here. Okay, இங்க பாத்தீங்கன்னா 28 and 15 are already counted. So அது போக 8 9 10 11 and 12 points. ஓகேங்களா? So 8 9 10 11 and 12 points. So மொத்தமா 12 பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக இங்கேருந்து 1 2 3 4 5 எடுக்கிறாங்க அண்ட் இங்கேருந்து 1 2 3 4 5 எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எண்டு பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் இஃப் தேர் இஸ் எனி ஓவர்லேப். ஓகே, ஸோ அந்த ஓவர்லேப் பாயிண்ட்ஸை வந்து இட் வில் நாட் பி கவுண்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி எதெல்லாம் ஓவர்லேப் ஆகுதுன்னா 15 and 21 ஓவர்லேப், 15 and 21 overlap. So they are counted as 1. Okay, so 28 வந்து இதுக்கு வரும். Okay, right? So the answer is 12 points. Next, if Sohan while selling 2 goats at the same price makes a profit of 10% on one goat and suffers a loss of 10% on the other, so result என்னவா இருக்கும்? Okay, same price. Okay, same selling price. Okay, same percentage of profit and loss. Okay, selling price same ஆ இருக்கு, profit and lossம் same ஆ இருக்கு அப்படின்னா there is a formula. So the percentage, so for example இங்க A is equal to 10% எடுத்துக்கலாம். Okay, A square by 100 and always loss. Okay,
always it is a loss. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ a square by 100 it is always loss. ஸோ இங்கே ஏங்கிறது என்ன 10 square by 100, so which is 100 by 100, so 1% loss. So he suffers a loss of 1%. ஓகேங்களா? ஸோ this is like a formula. 20% னா 20 square by 100, which is 400 by 100 as 4% loss. Okay. ஸோ இப்போ for example இங்கே பாருங்க. So he buys a goat at 90 rupees and sells at a 10% profit. Okay, அப்போ this is 99 rupees. Okay, he buys a goat at 110 rupees and sells at a 10% loss. So which is again 99 rupees. So 110 la 10% 11 rupees. 110 minus 11 is 99. Okay, so இப்போ total cost price என்ன 100 plus 90 is 200. Okay, total cost price. Total selling price என்ன 198. ஓகேங்களா? ஸோ லாஸ் வந்து 2 rupees for 200 rupees of cost price. அப்போ 1% loss. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்துச்சுங்களா? ஓகே, ஸோ whenever selling price is the same and ஒன்றில் வந்து 10% loss 10% profit அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we can always use this formula a square by 100. ஸோ இதை நம்ம இன்னொரு இதுக்கு பார்த்துருப்போம். if the length is increased by x% and breadth is decreased by x%, ஸோ அதுவும் வந்து எப்போவுமே ஏரியா டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் a square by 100. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் we have to remember will reduce. Next, out of 120 musicians in a club, 5% can play all the 3 instruments. Okay, so 120 musicians இருக்காங்க. So 5% can play all. So 120 ஓட 5% அப்படின்னா so 5 divided by 120, sorry 5 divided by 100 into 120. Okay, so 5 divided by 100 into 120 வந்து 6%. 6%. Okay, 6%. Okay, so 6% வந்து they can play all the 3. Okay, so next who can play only 2 instruments. Okay, any 2 but only 2. Okay, who can play only 2 is 30. ஓகேங்களா? who can play only 2 is 30. Okay, ஸோ அப்போ 6 பேர் வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண முடியும் அண்ட் 30 பேர்னால 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா who can play only 1 இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 120 minus 30 plus 6. ஓகே, ஏன்னா 6 பேர்னால 3 இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண முடியும், 30 பேர்னால 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ளே பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்து அதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 84 can play only 1 instrument. 84 persons can play only 1. 84 persons. Okay. அதில் guitar alone வந்து 40. So guitar alone வந்து 40. So violin or flute அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 minus 40 equals 44. Okay, so 44 people can play either violin or flute. Okay, next, 6 identical cards are placed on the table. Each card has number 1 marked on one side and 2 on the other side. If all the 6 cards are placed in such a manner that number 1 is on the opposite side. Okay, so 6 கார்டு வச்சிருக்காங்க, 6 கார்டுல நம்பர் 1 வந்து மேல இருக்கிற சைடுல இருக்கு. ஓகேங்களா? In one try exactly 4 cards, neither more or nor less, exactly 4 cards are turned upside down. So 1 தெரியுற மாதிரி இருக்கிற கார்டை upside down turn பண்ணோம்னா 2 தெரியும். ஓகேங்களா? In how many least turns can the cards be turned down in such a way that all 6 cards show the number 2 on upper side? Okay, ஸோ அதாவது ஒரு டைமுக்கு 4 கார்டு தான் டேர்ன் பண்ண முடியும், டேர்ன் பண்ணால் நம்பர் மாறிடும். ஸோ மொத்தமாக 6 கார்டையும் நம்பர் மாற்றணும் அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேர்னில் 4 கார்டு டேர்ன் பண்ணுறோம். ஸோ 1 1 அப்படியே இருக்கும். ஸோ இது 2 2 2 2 ஆகிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ன். ஸோ செகண்ட் டேர்னில் இந்த இப்போ நமக்கு 2 கார்டை டேர்ன் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அதை மாறுற மாதிரி
ஒரு கார்டு மட்டும் 1லேருந்து எடுத்துங்க, மிச்சம் 3 நம்ம செகண்ட் கார்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது டர்ன் பண்ணால் 1 2 1 1 1 2. ஓகே, செகண்ட் டர்ன். ஓகேங்களா, இப்போ 4 கார்டு வந்து 1 இருக்குது. ஸோ தேர்ட் டர்னில் இந்த 1 தெரிகிற கார்ட்ஸ் மட்டும் டர்ன் பண்ணால் 2 2 2 2 2. ஓகே, தேர்ட் டர்ன். ஓகே, ஸோ மினிமமாக 3 டர்ன்ஸில் எல்லா கார்ட்ஸையும் நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிராஃப் பேஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த கிராஃப் பேஸ்ட் கொஷின் தெரியும், நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம காமனாக வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து 4 கொஷின் மேலே 2-3 கொஷின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 1 2 3 4. ஓகே, 4 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் ஆஃப் 2 ஃப்ரூட்ஸ் இல்லஸ் A and B. ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து இட் இஸ் ஃபார் B, திஸ் இஸ் ஃபார் A. ஓகே, 1995 to 2000 வரைக்கும். ஓகே, in which year is the average profit of A and B same? ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வருஷம் ரெண்டுமே சேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் இயர், ஸோ விச் இஸ் 1996. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் B and A in the year 1998? ஓகே, ஸோ B and Aக்கு ஆவரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் B. ஓகே, B and A தான் கொடுத்துருக்காங்க. ஸோ B அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000. ஸோ இதுக்கு வந்து இங்கே எடுத்துக்கலாம். இன் 1998 ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் B வந்து 4000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் A பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சம்வேர் ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3300 or 400 பார்ப்போம். ஓகே, ஸோ A and B, ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பிட்வீன் B and A. ஓகே, ஸோ B and Aவை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 3300 to 3400 அப்ராக்சிமேட்டாக அங்கே இருக்குது. ஸோ எய்தர் 600 rupees or 700 rupees அப்படின்னு. ஓகே, பட் இங்கே 600 700 அப்படின்னு நம்ம கன்ஃபியூசிங், ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக இங்கே பிளாட் பண்ண முடியல. பட் கொஷினை பாருங்கள், ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக அதுதான் ஆன்சர். ஸோ ஏன் மிச்சம் எல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னா, இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் A and Bன்னு கேட்டிருந்தான்னு வைங்களேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் A and Bன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ 1998 ப்ராஃபிட் ஆஃப் B இஸ் கிரேட்டர் தென் A. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் B இஸ் கிரேட்டர் தென் A. அப்போ B வந்து ஏவோட அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஓகே, பட் நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் பாசிட்டிவ் கொடுக்கும். ஸோ அதையும் பார்த்துங்க. ஓகே, நம்ம பார்த்தோம்னாவே தெரியும், இது சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஸோ இங்கே பாருங்க, B இஸ் கிரேட்டர் தென் A. ஸோ இந்த வருஷம் B இஸ் கிரேட்டர் தென் A. ஸோ டெஃபினட்டாக B minus A வந்து பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ அதை வச்சு ஸோ B minus A இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ அப்படி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி தான் இதுக்கு ஆன்சர் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஹவு மச் more average profit did A make in the year 2000 than in the year 1999? Okay, so A pathina, this is the graph of A. So 2000 la pathinga appadina so 6000. So profit in the year 2000 and the rupees 6000. Okay, year 1999 la pathinga so 1999, so it is 4000 rupees 4000. Okay, so A 1999 2000 difference on the 2000 rupees. Okay, so A made 2000 rupees more profit in 2000 than 1999. Okay, so trend of B, so B oda profit pathana okay, from 1997 to 2000. Okay, 1997 to 2000. Okay, so இது தான் B ஓட ட்ரெண்ட். ஓகே, நான் இன்க்ரீசிங் அப்படின்னா கிடையாது, ஏன்னா வந்து 1998 to 2000 வந்து இன்க்ரீசிங். ஓகே, ஸ்டெடியா அப்படின்னா அதுவும் கிடையாது, ஏன்னா 1998 to 2000 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா அதுவும் இல்லை, ஏன்னா வந்து ஒன்லி இன்க்ரீசிங். இட் இஸ் ஒன்லி இன்க்ரீசிங். இட் இஸ் எய்தர் ஃப்ளாட் or only increasing. Okay,
அப்போ நான் டிக்ரீசிங். ஓகே, டிக்ரீஸே ஆகலை. இட் இஸ் எய்தர் ஃப்ளாட் ஆர் இன்க்ரீசிங். அப்போ நான் டிக்ரீசிங் வில் பி மோர் எக்ஸாக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், the following table shows the marks obtained by two students in different subjects. Okay, the difference in the mean aggregate percentage of marks of the students. Okay, so mean aggregate na average. Okay, so total ah evlo eduthukanga. So idu nama add pannamna, so student A வந்து 60 plus 70 plus 50 plus 30. Okay, 60 plus 70 plus 50 plus 30 is 210 marks out of 350. 100 plus 100 plus 100 plus 50. Okay, so almost 60%. Okay, 60%. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா 80 plus 70 plus 60 plus 15, so which is nothing but 255 out of 375. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 75 into 3, 75 into 5. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 3/5 which is again equal to 60%. ஸோ நாட் more or less equal to equal to exactly equal to 60%. Okay, so difference of mean aggregate வந்து difference of mean aggregate அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 minus 60 is equal to 0%. Okay, so difference in mean aggregate percentage marks பார்த்தீங்கன்னா 0. Okay, next, examine the following figure. ஸோ இது வந்து எங்கே ஹிடனாக இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் ஹிடனாக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இங்கே தான் ஹிடனாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ மோர் ஆர் லெஸ் ஈஸி. ஓகே, ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஓகே, இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்னால திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால் ஆன்சர் வராது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிட்ஸ் இன் த blank part of the above matrix. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ இந்த ரோ இஸ் சேம், இந்த ரோ இஸ் சேம். ஸோ திஸ் ரோ ஷுட் பி சேம் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ செக்கிங் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரோ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகே, ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் அப்வர்ட் ஆரோ இருக்குன்னா இங்கே அப்வர்ட் ஆரோ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வில் பி டேக்கன் அவுட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஆரோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ அப்னா டவுன், லெஃப்ட் பாயிண்டிங், ரைட் பாயிண்டிங்னா இது லெஃப்ட் பாயிண்டிங், அப்போ இது டவுன்னா நெக்ஸ்ட்டில் என்னவாக இருக்கும், அப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு அப்வர்ட் பாயிண்டிங் ஆரோஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா. ஸோ ரெண்டு அப்வர்ட் பாயிண்டிங் ஆரோஸ். ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா the following table gives the population income of city for 4 years. ஸோ 92, 93, 94, 95 பாப்புலேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இன்கம்மும் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, the population increase by 5% or more every year. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 20 to 21 வந்து இட் இஸ் 5%. பட் 21 to 22 பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிட்டில் லெஸ் தேன் 5%. ஓகே, ஸோ 4.9 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அதே மாதிரி 22 to 23 அப்படிங்கிறது இட் இஸ் அகெயின் லெஸ் தேன் 5%. ஏன்னா இதில் 5% அப்படிங்கிறது 22 கூட 1.1, அதாவது 23.1 இஸ் 5%. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நெக்ஸ்ட், இன்கம் இன்க்ரீஸ் பை 10% எவ்ரி இயர். ஸோ 110 ஓட ஸோ 101 ஆட் பண்ணோம்னா 111. எஸ், இட் இஸ் 10%. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் கரெக்ட். ஸோ 93 வந்து கரெக்ட். 94க்கு 1111. ஸோ 10%னா 111.1, 1222.1. ஸோ விச் இஸ் அகெயின் 1225 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் கரெக்ட். இப்போது 1225ஓட 10%னா 122.5. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 0.57431. 1347.5 தான் 10%. ஆனால் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1345. ஸோ இட் இஸ் ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங்.
ஸோ 10% ஆகும் எவ்ரி இயர் கிடையாது. 95ல less than 10%. ஓகே, நெக்ஸ்ட் per capita income was the highest in 1994. Okay, so per capita income was the highest in 1994. Per capita income na enna? So income in crores divided by population. Okay, income by population. Okay, so highest padina 101.2 92 la, which is 50.5. Okay, next 111 divided by 21. Again, so on the ratio pathinga appadina vandu so it will be around 55 point something. Okay, 54 point something. So அந்த மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா highest per capita income was not 1994 but 1995 ஆன்சர் வரும். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி செக் பண்ணுங்க. highest per capita income was 1995. Okay, so this is also wrong. So per capita income was always above 5,000. Okay, so but இது கரெக்டாக வரும். Okay, per capita income வந்து always above 5,000. ஏன்னா 21 into 5 பார்த்தீங்க அப்படின்னா 105, பட் இங்கே 11111 வருது. ஸோ விச் இஸ் அகெயின் கிரேட்டர். அதே மாதிரி 22 into 5 பார்த்தீங்கன்னா 110, பட் 1225 வரும். அண்ட் 23 into 5 பார்த்தோன்னா 115. ஓகே, 1345 வரும். ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் அபோவ் 5,000. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ puzzle based question. So இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ there's a between the rows. ஓகே, relationship among themselves along the rowsனு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 29 33 30. ஓகே, ஸோ இதுக்கு சம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, 29 equal to 13 plus 18 minus 2. ஓகே, 13 plus 18 31 minus 2. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 30 வந்து 27 plus 3 minus 0. ஓகே, ஸோ இங்கே சம்திங் minus 1 x plus 19. ஓகேங்களா, ஸோ x plus 19 minus 1. ஸோ எது கூட 19 ஆட் பண்ணோம்னா 33 வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 32 வரணும். சாரி 34 வரணும் அந்த இடத்துல. ஸோ அப்போ தான் -1 வந்து 33 ஆகும். ஸோ 15 plus 19 is equal to 34. ஸோ the answer is 15. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் வித் ஒன் எம்டி பிளாக் இன் த எக்ஸ்ட்ரீம் லோவர் கார்னர். ஓகே, ஸோ இந்த பிளாக். ஓகேங்களா, ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இன் ஈச் இஸ் த சேம். ஓகே, அந்த ரோவில் ஸோ இங்கே 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, 6 சிம்பிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 4 சிம்பிள்ஸ், இங்கே 2 சிம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ சிம்பிள்ஸ் வந்து அக்ராஸ் த ரோ ஈவனாக இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஸோ பி சி அண்ட் டி வில் பி அவுட். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் பை ஹேவிங் த நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் அஸ் ரெஃபரன்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஏ. ஸோ அது இல்லாமல் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சர்க்கிள் கம்மியாகுது. ஸோ இந்த ஆர்டரில் ப்ரோக்ரஸ் பண்ணோம்னா ஸோ ஒரு சர்க்கிள் கம்மியாகுது, ஒரு ட்ரையாங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் கம்மியாகுது, இங்கே ட்ரையாங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் கம்மியாகுது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள் மைனஸ் சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ இது கூட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரையாங்கிள் கூட இன்னொரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணும். அதுபடி பார்த்தாலும் நமக்கு வரும். ஓகே, ஸோ எப்படி வேணாலும் நம்ம லாஜிக் எடுத்துக்கலாம். லாஜிக்கல் ரைசிங் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரணும், அவ்வளோதான். அண்ட் எந்த லாஜிக் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டு லாஜிக்கில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த லாஜிக் எடுத்துக்கலாம். ஓகே, next with reference to the figure given below, the number of different routes from S to T without retracing from U or V. Okay, so frontல மட்டும் தான் போகணும், பின்னால வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ எஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரூட்ஸ் போகுதுன்னா 3 ரூட்ஸ். 1 2 and 3. அப்போ S to U 3 ரூட்ஸ். ஓகே, யூல இருந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸ். ஓகே, 1 2. U to V is 2 roots. Okay, V ல இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 and 3. V to T is 3 roots. Okay, so number of ways from S to T அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 into 2 into 3, so 6
into 3 which is 18. Okay. So S இந்த T போறக்கு 18 ways இருக்கு. So எப்படின்னா, so for example Sல இருந்து Uக்கு first wayல போயிட்டு Uல இருந்து Vக்கு second wayல போயிட்டு, Uல இருந்து Vக்கு second wayல போயிட்டு Vல இருந்து Tக்கு third wayல போலாம். ஓகே, ஸோ இதில் எது வேணால் மாற்றிக்கலாம். ஸோ S to U செகண்ட் வேல போயிட்டு 2 3 எப்படி வேணாலும். ஓகேங்களா? ஸோ 1 1 2 1 2 3 1 1 3 1 2 1 எப்படி வேணால் போய்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ மொத்தமாக 18 ways. ஓகேங்களா? நெக்ஸ்ட், a bell rings every 18 minutes, a second bell rings every 24 minutes, the third bell rings every 32 minutes. If all the 3 bells ring at the same time at 8 o'clock in the morning, what other time will they ring together? ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெல் கொடுத்துருக்காங்க, மூணுமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஒரு பெல் வந்து 18 minutes, இன்னொரு பெல் வந்து 24 minutes, இன்னொரு பெல் வந்து 32 minutes. ஓகேங்களா? ஸோ ஒரே டைமில் எப்போ ரிங் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 3 ஆக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி பட் ஒரே டைமில் நடக்கணும். அப்படி நடக்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா LCM. Okay, so 18, 24 and 32க்கு LCM எடுக்கணும். Okay, so LCM we'll start with the lowest prime number which is 2, 9, 12, 16. Okay, so 9, 12 and 16. Again திரும்ப 2, 9, 6 and 8, 2, 9, 3, 4, 2, 9, 3, 2, 2, 9, 3, 1. இப்போ ஸோ ஈவன் நம்பர்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 3, 3, 1, 1. ஸோ இது லாஸ்ட்டில் ப்ரைம் இருக்குது. ஸோ நமக்கு இதோட நிறுத்திக்கலாம். இல்லை வேணா நம்ம 3, 1, 1, 1, 3 வர வரைக்கும். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ LCM பார்த்தீங்க அப்படின்னா 2 power 5 into 3 square. 2 power 5 பார்த்தீங்கன்னா 32 to 9 which is 288. Okay, so 288 minutes once they will ring together. 288 minutes na 4 hours 48 minutes. Okay, 4 hours na 240 minutes. Okay, 240 plus 48, 288. 4 hours 48 minutes. Okay, 8 o'clock. Okay, 8 o'clock ring together. அதுக்கப்புறம் எப்போ திரும்ப தேர் ரிங்கிங்னா 4 hours 48 மினிட்ஸ்க்கு அப்புறம் which is 12:48. ஓகே, ஸோ 8 o'clock ஒன்றா ரிங் பண்ண பில்ஸ் திரும்ப 12:48க்கு they will again ring together. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், A and B decide to travel from place X to Y by bus. ஓகே, X to Y வந்து ட்ராவல் பண்ணலாம். A has 10 rupees with him and he finds that it is 80% of the bus fare. Okay, so 10 rupees வந்து 80% of the bus fare. Okay, அப்போ 100% எவ்வளவா இருக்குன்னா, so 10 by x is equal to 80 by 100. Okay, so இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees வந்து 80, அப்போ 100% என்னன்னு நமக்கு தெரியல, அதை ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ x is equal to 10 into 100 divided by 80. Okay, so இது கேன்சல் பண்ணோம்னா, so 5 4 5 2. Okay, so 12.5. Okay, 25 by 2 வரும். Okay, so 25 divided by 2 equal to 12 rupees 50 paise. Okay, so இதான் 100% of fare. Okay, so total fare is 12 rupees 50 paise. Okay, B finds that he has rupees 3 with him. B வந்து he has 3 rupees with him and hands it to A. Okay, அவங்க வந்து A கொடுக்குறாங்க. In this context, which one of the following statements is correct? ஓகேங்களா? In this context, which of the following statements is correct? Okay, 12 rupees 50 paise இருக்கு. A கிட்ட 10 rupees, B கிட்ட 3 rupees. So total they have 13 rupees. Okay, so total they have 13 rupees. Now the money A has is just enough to buy the 2 tickets. So just enough na 12 rupees 50 paise இருந்தா தான் just enough. But அவங்க கிட்ட 13 rupees இருக்கு. அப்ப this statement is wrong.
A still needs 12 rupees for 2 rupees for buying the tickets. இல்ல 12 rupees 50 paise ticket cost, but அவங்ககிட்ட 13 rupees இருக்கு. அப்போ இது கிடையாது. After buying the 2 tickets, A will be left with 50 paise. Correct. ஏன்னா 13 rupees வந்த ticket, 13 rupees அவங்க கிட்ட இருக்கு. 12 rupees 50 paise on the tickets, so they will be left with 50 paise. The money A now has is still not enough to buy the tickets. No, they have more than enough to buy the tickets. So option C is the answer. Okay, next. As per agreement with the bank, a businessman has to refund a loan in some equal installment without interest. After paying 18 installments, he found out that 18 installments pay pantaru. He found out that 60% of the loan has been refunded. Okay, so 18 installments is 60%. Okay, how many installments were there in the agreement? Okay, so 18 installment வந்து 60% னா 100% எவ்வளோ? Okay, so இது direct proportion. Okay, so cross multiply பண்ணோம்னா so x is equal to 18 into 100 divided by 60. ஓகேங்களா? so 0 0 cancel ஆயிடும், 6 18 cancel பண்ணோம், 3 okay 30. okay, so there were totally 30 installments. ஓகேங்களா? 30 installmentsல 18 installment pay பண்ணிட்டாரு. sometimes இப்படி கேட்பாங்க, how many installments are pending? okay, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 12 installments are pending. சரிங்களா? 12 installments are pending. இன்னும் 12 pay பண்ணனா லோன் வந்து க்ளோஸ் ஆயிடும். okay, next. A worker reaches his factory 3 minutes late if his speed from his house to the factory is 5 km per hour. Okay, so worker reaches his factory 3 minutes late if the speed from his house to the factory is 5 km per hour. ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே 5 km per hourல ட்ராவல் பண்ணால் 3 minutes லேட், 6 km per hourல ட்ராவல் பண்ணால் 7 minutes early. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம், ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம், ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் சேம். ஓகே, ஸோ நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ டைம் ஈக்குவல்ஸ் distance divided by speed. okay, so time equals distance divided by speed. okay, இப்போ 5 km ல இருந்து 6 km க்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா சேவ்டு டைம் எவ்வளோ? ஸோ ரெடியூஸ்டு டைம் வந்து 10 minutes. ஏன்னா 3 நிமிஷம் லேட்டா போறதை விட்டுட்டு 7 நிமிஷம் முன்னால போயிடுறாரு. அப்போ 1 km per hour ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு வந்து டைம் வந்து 10 minutes கம்மியாகுது. ஓகே, ஸோ டைம் ஃபார் டைம் அட் 5 km per hour மைனஸ் டைம் அட் 6 km per hour. ஓகேங்களா? ஸோ 5 km per hour ஸ்பீடில் போகிற ஒரு டைம் எடுத்துக்க, 6 km per hour ஸ்பீடில் ஒரு டைம் எடுத்துக்க, அதை சப்ராக்ட் பண்ணோம்னா 10 minutes இருக்கு. ஓகே, 10 minutes அப்படிங்கிறது என்னன்னா 1/6 hour. ஓகே, 60 minutes 1 hourனா 10 minutes வந்து 1/6 hour தானே. ஏன்னா நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரில் பண்ணும்போது எல்லாமே யூனிஃபார்மான யூனிட்ஸ்ல இருந்தால் நல்லது. ஓகே, 1/6 hours. ஓகே, ஸோ 5 kilometerல என்ன எக்ஸ் பை டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் மைனஸ் எக்ஸ் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6x மைனஸ் 3x, சாரி 6x மைனஸ் 5x டிவைடட் பை 30 இஸ் ஈக்குவல் டு 1/6. ஓகே, ஸோ x பை 30 ஈக்குவல்ஸ் 1/6, x இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, ஸோ 5 kilometer. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 kilometer. ஸோ இதுலேருந்து என்ன x ஈக்குவல் டு 30/6ன்னு வரும். ஸோ அப்போ 30/6 கேன்சல் பண்ணோம், 5 kilometer. ஓகே, ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் இஸ் 5 kilometer. ஓகே, ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ 5 kilometer வந்து 5 km per hour ஸ்பீடில் போனார் அப்படின்னா 1 hour எடுக்கும்.
ஸோ 5 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போனால் 1 hour. ஓகேங்களா. பட் 6 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போனார்னா, ஓகே 6 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போனார்னா அவர் 50 மினிட்ஸில் போயிடுவார். ஓகே 6 கிலோமீட்டர் per hourனா 1 கிலோமீட்டர் 10 நிமிஷம். ஓகேங்களா. அப்போ 5 கிலோமீட்டருக்கு 50 நிமிஷம். ஓகேங்களா. ஸோ அப்போ 50 மினிட்ஸில் போயிடுவார். ஸோ 10 மினிட்ஸ் சேவ் பண்ணுறாரா. ஸோ அந்த 10 மினிட்ஸ் தான் நமக்கு இங்கே இருக்கு. ஓகேங்களா. ஸோ அவர் என்ன டைமுக்கு கிளம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 57 மினிட்ஸ் ஏர்லியர். ஓகே ஸோ 57 அந்த வீட்டிலேருந்து எப்போ கிளம்புறாரு அப்படின்னா ரீச் பண்ண வேண்டிய டைமுக்கு 57 மினிட்ஸ் ஏர்லியராக கிளம்புறாரு. அப்போது 5 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போனார்னா கண்டிப்பாக 3 நிமிஷம் லேட் ஆகும், ஏன்னா 60 மினிட்ஸ் ஆகும். 6 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் கிளம்புறாரு அப்படின்னா 7 மினிட்ஸ் ஏர்லியராக போயிடுவார், ஏன்னா 50 மினிட்ஸில் போயிடுவார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராசஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ பட் நமக்கு எப்போவுமே இந்த டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், அதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், a question paper must have a question on 8 poets. Okay, a question paper must have a question on 8 poets A, B, C, D, E, F, G or H. The first 4 belong to the medieval period while the rest are considered modern poets. Okay, so A, B, C, D, E, F, G, H. Okay, இவங்கெல்லாம் medieval, இவங்கெல்லாம் modern. ஓகேங்களா. Generally modern poets figure in the question paper in alternate years. Okay, so modern poets figure in the question paper in alternate years na medieval poets alternate years na. So okay, ஒரு வருஷம் medieval, இன்னொரு வருஷம் modern, திரும்ப ஒரு வருஷம் medieval, இன்னொரு வருஷம் modern. Okay, generally those who like H like G also. Okay, H பிடிச்சிருந்ததுன்னா G பிடிச்சிருக்கும். And those who like F like E also. So F பிடிச்சிருந்ததுன்னா E பிடிச்சிருக்கும். ஓகேங்களா. The paper setter likes to ask about F as he has written a book on F, but he likes F. So paper setter F பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. பட் அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓகே பட் அவர் வந்து F பற்றி ஒரு புக் எழுதுனதுனால he does not want to set a book on F, set a question on F. ஓகேங்களா. பேப்பர் செட்டருக்கு வந்து F போயிட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவர் வச்சு கொஷின் பேப்பர் செட் பண்ணலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து எஃப் பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஏ. ஓகே, லாஸ்ட் இயர் த கொஷின் பேப்பர் கண்டெயின் கொஷின் ஆன் ஏ. ஸோ போன வருஷம் மெடிவல். ஓகே, லாஸ்ட் இயர் தேர் வாஸ் அ கொஷின் ஆன் மெடிவல். அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து மாடர்ன் போயட் தான், கண்டிப்பாக மாடர்ன் போயட் தான் கேட்கணும். அண்ட் on the basis of the information this year's paper is likely to contain a question on. Okay, so last year வந்து medieval, அப்போ this year வந்து கண்டிப்பா modern தான். Okay, this year modern தான். Okay, அப்போ EFGH ல வரணும். Okay, question paper ஓட செட்டரோட ஃபேவரட் வந்து F. Okay, so F பிடிச்சவங்களுக்கு Eயும் பிடிக்கும். அப்போ அவர் எதில் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவார்னா இல செட் பண்ணுவார். ஓகே, சி வந்து மெடிவல் போன வருஷம் வந்துச்சு. எஃப் வந்து அவருக்கு செட் பண்ண விருப்பம் இல்லை. எஃப் பிடிச்சவங்களுக்கு இயும் பிடிக்கும். ஓகே, ஸோ அவங்க எதில் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொஷின் பேப்பர் இல செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இன் அ குரூப் ஆஃப் 6 women there are 4 dancers, 4 vocal musicians, 1 actress and 3 violinists. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்தா ஒரு 6 பேர் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா, 6 விமன் இருக்காங்க. ஓகே, அதில் வந்து 4 பேர் டான்சர்ஸ். ஓகே, 4 பேர் வந்து டான்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 4 பேர் வந்து மியூசிஷியன்ஸ். ஓகேங்களா, ஒரு ஆக்ட்ரஸ் 3 பேர் வந்து வயலினிஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிரிஜா அண்ட் வனஜா வேர் வயலினிஸ்ட். ஸோ கிரிஜா அண்ட் வனஜா வேர் வயலினிஸ்ட்ஸ். வேர் ஜலஜா அண்ட் ஷைலஜா டு நாட் பிளே வயலின். ஸோ ஜலஜா ஷைலஜா வந்து அவங்களுக்கு வயலின் ப்ளே பண்ண தெரியாது, ஆர் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் டன். ஷைலஜா அண்ட் தனுஜா ஆர் டான்சர்ஸ்.
ஓகே, ஷைலஜா ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ தனுஜா, இவங்க 2 பேர் டான்சர்ஸ். ஷைலஜா and Tanuja are dancers. Okay, Jalaja, Vanaja, Shailaja and Tanuja are vocal musicians. So Jalaja, Vanaja, Shailaja and Tanuja are vocal musicians and 2 of them are also violinists. Okay, so இந்த 4 பேர்ல 4 பேர் வோக்கல் மியூசிஷியன்ஸ், அதில் 2 பேர் வயலினிஸ்ட். ஓகே, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வனஜா மட்டும்தான் இங்கே வயலினிஸ்டாக இருக்காங்க. அப்போ இன்னொரு பேர் வயலினிஸ்ட் இருக்கணும். ஜலஜா அண்ட் ஷைலஜா வயலின் வாசிக்க தெரியாதுன்னு முதல்லயே கொடுத்துட்டாங்க. அப்போ தனுஜா தான் த அதர் வயலினிஸ்ட். ஓகே, ஸோ வயலினிஸ்ட் 3 பேர் வந்துருச்சு, மியூசிஷியன்ஸ் 3 பேர் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நமக்கு டேட்டா கம்ப்ளீட். இஃப் பூஜா இஸ் அன் ஆக்ட்ரஸ். ஓகே, ஸோ இங்கே பூஜா இஸ் அன் ஆக்ட்ரஸ், அப்போ பூஜாவும் நமக்கு கம்ப்ளீட். ஓகேங்களா, who among the following is certainly a dancer and a violinist. Okay, so டான்சராகவும் இருக்கணும், வயலினிஸ்டாகவும் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ தனுஜா வந்து டான்சர், ஆல்சோ அ வயலினிஸ்ட். ஸோ தனுஜா இஸ் அ டான்சர் அண்ட் அ வயலினிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இன்னும் வந்து 2 டான்சர் என்னென்னு யாருன்னே தெரியாது, பட் நமக்கு வந்து அந்த லைன் ஆஃப் கொஷினிங் கிடையாது. ஓகே, ஸோ பேஸ்ட் வந்து தனுஜா knows how to dance and play a violin. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, who is a dancer and a violinist. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஜா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் the letters LM NO PQ RST are in their order are substituted by 9 integers 1 to 9, not in that order. Okay, so LM NO L to T வரைக்கும் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பட் ஆர்டர் வந்து அதே ஆர்டர் கிடையாதுன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ L M N O P Q R S T. ஓகேங்களா, 4 is assigned to P. ஓகே, பிக்கு வந்து 4 அசைன் பண்ணாங்க. ஸோ எண்ணுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எண்ணுக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதில் ஸோ பெட்டர் நம்ம கொஷினை ஃபர்ஸ்டே படிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன கேட்குறாங்களோ அந்த வேல்யூ கிடைச்சிச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம். ஓகேங்களா, 4 is assigned to P. Difference between P and T is 5. Okay, so difference between P and T is 5. So அப்போ P and T is 5. ஓகேங்களா, ஸோ P and T is 5 அப்படின்னா இப்போ P-யை விட T அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அசைன் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் 1 to 9 தான். ஓகே, ஒருவேளை P minus T ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து -1 இருக்கும் T-யோட வேல்யூ. ஆனால் அந்த -1 வந்து 1 to 9 வராது. அப்போ கண்டிப்பாக T வந்து P-யை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ T minus P is equal to 5, P is equal to 4 அப்படின்னா கண்டிப்பாக T is equal to 9. ஓகேங்களா, ஸோ T is equal to 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் P and T is 5 கொடுத்துட்டாங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் N and T is 3. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் N and T is 3. ஸோ N minus T equal to 3ன்னு போட்டோம்னா N வந்து 12ன்னு இருக்கணும். ஆனால் which is not in 1 to 9. ஏன்னா 1 to 9 வரைக்கும் தான் அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ T minus N is equal to 3. ஸோ T நமக்கு என்ன தெரியும், 9 minus N is equal to 3. ஸோ N is equal to 6. சரிங்களா, ஸோ N-ஓட வேல்யூ வந்து 6. அதுதான் ஆன்சர், அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ N is equal to 6. நெக்ஸ்ட், the number of deaths among army personnel is 8:1000. ஆர்மி வந்து 8:1000. சிவிலியன் வந்து 20:1000. ஓகே, ஆர்மியோட சிவிலியன்ஸ் வந்து அதிகமாக இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. Which of the following inference can be drawn? It is better to join the army. The relationship is fortuitous. Quality of life index is very high within the armed force. The groups cannot be compared due to their heterogeneity. Okay, so answer வந்து the groups cannot be compared due to their heterogeneity. ஏன்னா இப்போ ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்து சிவிலியன் பாப்புலேஷனில் ஒருத்தர் இறங்குறாரு அப்படின்னா அதுவும் வந்து சிவிலியன் டெத்தை தான் கன்சிடர் பண்ணப்படுமே தவிர ஆர்மியாக கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா, அண்ட் ரெண்டோட நேச்சரும் வேற வேற. ஸோ த குரூப்ஸ் கேனாட் பி கம்பேர்ட் டியூ டு த ஹெட்ரோஜெனிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஒரு ஆர்மி பர்சனே வந்து ஹாலிடேல வந்திருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு சிவிலியன் தான். ஓகேங்களா, ஸோ அதனால டோட்டலி ஹெட்ரோஜினியஸ், இட் கேனாட் பி கம்பேர்ட். ஓகே, நெக்ஸ்ட், 4 persons Alok
Bhupesh, Chandar and Dinesh have a total of 100 rupees among themselves. Alok and Bhupesh between them have as much money as Chandar and Dinesh. Okay, Alok and Bhupesh have between them have as much money as Chandar and Dinesh between them. So A plus B is equal to C plus D. அதாவது அலோக் அண்ட் பூபேஷ் இருக்கிற பணம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் சந்தர் அண்ட் தினேஷ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா, பட் அலோக் ஹேஸ் மோர் மணி தென் பூபேஷ். ஓகே, ஆனால் அலோக் கிட்ட பூபேஷோட அதிகமான பணம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் சந்தர் ஹேஸ் ஒன்லி ஹாஃப் த மணி தட் தினேஷ் ஹேஸ். ஓகே, ஸோ சந்தர் கிட்ட இருக்கிற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் பை 2. ஓகே, அப்போ சந்தர் அண்ட் தினேஷில் தினேஷ் கிட்ட அதிகமான மணி இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சந்தர் ஹேஸ் ஒன்லி ஹாஃப் த மணி த தினேஷ் ஹேஸ். இப்போ தினேஷ் கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா சந்தர் கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக தினேஷ் கிட்ட தான் அதிகமான பணம் இருக்கு. இங்கே அலோக் கிட்ட பூபேஷோட அதிகமான பணம் இருக்கு. சரிங்களா, அலோக் ஹேஸ் 5 rupees மோர் தேன் தினேஷ். ஓகே, அலோக் வந்து தினேஷோட 5 ரூபாய் அதிகமாக வச்சிருக்காங்க. அப்போ அலோக்கு தினேஷ்க்கும் யார் அதிகம்? அலோக் தான் அதிகம். தினேஷோட 5 ரூபா அலோக் கிட்ட அதிகமாக இருக்கு, அப்போ அலோக் அதிகம். ஸோ A is greater than D, A is greater than B, D is greater than C. ஸோ A வந்து D-யை விட அதிகம், D வந்து C-யை விட அதிகம். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா A வந்து C-யை விட அதிகம். ஸோ A is greater than D, A is greater than B, A is greater than C. அப்போ who has the maximum amount of money அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோக். Alok has the maximum amount of money. Okay, next, George attends music classes on Monday. He attends mathematics classes on Wednesday. Literature classes are not on Friday. He attends history class on the day following the maths class. On Tuesday, he attends sports class. Okay, so if he attends one subject in a day and Sunday is free, he is also free on which day அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, ஃப்ரீ ஆன் சண்டே, அப்புறம் சாட்டர்டே. ஓகேங்களா, ஸோ மியூசிக் கிளாஸ் ஆன் மண்டே. ஸோ மண்டே வந்து மியூசிக் கிளாஸ். ஸோ சண்டே வந்து ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டியூஸ்டே வந்து ஸோ மேக்ஸ் கிளாஸ் வந்து வெனஸ்டே வந்து மேக்ஸ். ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஆன் த டே ஃபாலோயிங் த மேக்ஸ் கிளாஸ்னால் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, டியூஸ்டே வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ். ஓகேங்களா, இன்னும் லிட்ரேச்சர் கிளாஸ் நாட் ஆன் ஃப்ரைடேனா சாட்டர்டே. ஓகே, ஸோ இன்னொரு நாள் அவர் ஃப்ரீயாக இருக்காரு, அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகே, ஸோ ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஆன் ஃப்ரைடே. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம டேப்லர் காலமில் கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணோம்னாவே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஆன்சர் இட் செல்ஃப். இன் அ ரோ A is the 11th position from the left and B is the 10th position from the right. If A and B interchange, then A becomes 18th from the left. How many persons are there in the row other than A and B? Okay, so first ஒரு ரோ இருக்கு, அந்த ரோல A and B இருக்காங்க. Okay, so A and B. Okay, so A is 11th from the leftல இருந்து 11th. அப்போ 10 பேர் வந்து Aக்கு முன்னால் இருக்காங்க. Okay, B is 10th from the right. அப்போ Bக்கு முன்னால் 9 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ A and B are interchanged. ஸோ A and B are interchanged. இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏவோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th ஃப்ரம் த லெஃப்ட். அப்போ 17 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ ஏக்கு முன்னால் 17 பேர், ஏ வந்து ஒருத்தர், ஏக்கு அப்புறம் 9 பேர். ஓகேங்களா, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் இந்த ரோவில் இருக்காங்க? ஸோ 17 + 1 + 9 வந்து 27. ஓகேங்களா, ஸோ 27 வந்து இட் இன்க்ளூட்ஸ் A and B. அப்போ ஓகேங்களா, அப்போ வித்தவுட் A and B எவ்வளோ? வித்தவுட் A and Bன்னு பார்த்தீங்கன்னா 27 - 2 which is 25. ஓகேங்களா, ஸோ A and B இல்லாமல்
25 பேர் இருக்காங்க. ஸோ 25 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லொகேஷன் ஆஃப் பி இஸ் நார்த் ஆஃப் ஏ, லொகேஷன் ஆஃப் சி இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஏ இருக்கு, பி இஸ் நார்த் ஆஃப் ஏ. ஓகே, பி வந்து நார்த் ஆஃப் ஏ, சி வந்து ஈஸ்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏபி அண்ட் ஏசி ஆர் 5 கிலோமீட்டர் அண்ட் 12 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ். ஓகே, ஏபி வந்து 5 கிலோமீட்டர், ஏசி வந்து 12 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ இதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது 90 டிகிரி. ஓகே, ஸோ ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி ஆச்சுன்னா, ஸோ இது வந்து பித்தகோரஸ் தியரம். ஸோ இது வந்து சி ஸ்கொயர், இது ஏ பி, இங்கே சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இல்லைன்னா சி ஈக்குவல்ஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், ஸோ 25 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 169. ஸோ அதோட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி 13. ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா, ஸோ லைனோட டெஃபினேஷன் என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ பி அண்ட் சிக்கு நடுவில் ஒரு லைன் போட்டோம்னா ஸோ அதை சி. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு 5 and 12 வந்துச்சுன்னா ஹைப்போடென்யூஸ் வந்து 13 இருக்கும். ஓகே, ஸோ மற்ற ரெண்டு சைட்ஸ் 5 and 12னா ஹைப்போடென்யூஸ் 13. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே ப்ரப்போர்ஷனாக இருக்கும். இப்போ 10 and 24 இருக்குது அப்படின்னா இது 26. 15 and 36 இருக்குது அப்படின்னா இது 39 இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக இன்டூ 2 இன்டூ 3. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ரெண்டு ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சைடு 3 இருக்குது, இன்னொரு சைடு 4 இருக்குன்னா ஹைப்போடென்யூஸ் வந்து 5. ஸோ இது வந்து 6 8னா 10, 9 12னா 15. ஸோ இது ஒரு ட்ரிப்ளெட். ஸோ இது போக இன்னொன்று இருக்குது. ஸோ 8 and 15னா ஹைப்போடென்யூஸ் வந்து 8 and 15னா ஹைப்போடென்யூஸ் இஸ் 17. ஓகேங்களா? ஸோ இது ஒரு தேர்ட் ட்ரிப்ளெட். ஸோ அதே மாதிரி 16 and 13னா இது 34. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட், 2 cars start towards each other from places A and B which are at a distance of 160 km. So A, B. So 2 cars start towards each other. So இதோட distance என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 160 km. Okay, they start at 8:10. Okay, start at 8:10. Okay, if the speeds of the car are 50 km and 30 km. Okay, so towards each other அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து, ஏன்னா ரெண்டும் ஒன்றை ஃபேஸ் பண்ணி ஒன்று வருது. ஓகே, அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 50 + 30 = 80 km/h. ஓகேங்களா? 80 km/h. ஓகே, ஸோ அப்போ 160 km 80 km/h கவர் பண்ணால், ஓகே, ஸோ இட் டேக்ஸ் 2 hours. ஓகே, ஸோ 8:10க்கு ஸ்டார்ட் ஆன காரை அது கூட 2 hours ஆட் பண்ணோம்னா they will meet each other at 10:10. ஓகே, ஸோ 10:10 AM they will meet each other. ஓகே, if they, ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ both are traveling. ஸோ A is traveling at 50 km/h in this direction. ஸோ Bயும் வந்து 30 km/h, சேம் டைரக்ஷன். ஓகே, சேம் டைரக்ஷன்னா ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 50 - 30 = 20 km/h. ஓகே, டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், A, B, C, D, E and F are members of the family. They are engineer, stenographer, doctor, draughtsman, lawyer, judge. So A is the engineer married to the lady stenographer. The judge is married to the lawyer. F, the draughtsman, is the son of B and brother of E. C, the lawyer, is the daughter-in-law of D. E is the unmarried doctor. D is the grandmother of F. There are 2 married couples in the family. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 இல்லைன்னா 3 கொஷின்ஸ் வரும். ஸோ பேக் டு பேக் வரும். ஸோ அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 3 கொஷின்ஸ். ஓகேங்களா?
Okay. So first வந்து A, B, C, D, E, F are members of the family. Okay. So the engineer A வந்து engineer. Okay. So A வந்து engineer. Okay. So judge and lawyer are married. Okay. Judge and lawyer are married. A is married to the lady stenographer. A வந்து is married to the stenographer. Who is a lady? அப்போ ஸ்டெனோகிராஃபர் வந்து லேடி, ஏ வந்து மேல், ஃபீமேல் மேல். எஃப் த ட்ராட்ஸ்மேன் இஸ் த சன் ஆஃப் பி. ஓகே, எஃப் வந்து ட்ராட்ஸ்மேன், எஃப் ட்ராட்ஸ்மேன், he is the son of B. Okay. And brother of E. So brother of E. C, the lawyer is the daughter-in-law of D. Okay, C வந்து lawyer. C வந்து lawyer. So C is the daughter-in-law. So C daughter-in-law na. So she is married to someone. And the daughter-in-law of D. D. E is the unmarried doctor. E வந்து doctor and unmarried. So inga E. Okay. D is the grandmother of F. Okay, so D வந்து grandmother of, so இவங்களுக்கு கீழே F. ஓகேங்களா. ஸோ இந்த கிவன் டேட்டாஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் டேட்டாஸ் நமக்கு இருக்குது. ஸோ அது கூட இதை மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சி டி எஃப். ஸோ எஃப் இஸ் அ மேல் ஹூஸ் பிரதர் இஸ் இ, ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் இ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இ வந்து அன்மேரிட். ஸோ 2 கப்புள்ஸ் இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே கிராண்ட் மதர் இருக்காங்கன்னா ஸோ டெஃபினட்டாக இங்கே கிராண்ட் ஃபாதர் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இவங்க லேடி ஸ்டெனோகிராஃபர். ஓகே. ஸோ இவங்க ஸ்டெனோ. சி வந்து லாயர். லாயர் இஸ் மேரிட் டு த ஜட்ஜ். இ இஸ் த டாக்டர். ஓகே. F is the draughtsman. Okay, so where engineer. Okay, so A is the engineer. Okay, so we have fixed it. Okay, so எல்லாமே fix பண்ணிட்டோம். So இப்போ நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா. So first question, what is the profession of B? Okay, so B ஓட profession, so இது மட்டும், so இங்க மட்டும் நம்ம, so obviously the only person left out is B, so B the judge. So B is the judge. Okay, next, which of the following is our couples? So couples கேட்டிருக்காங்க. so இங்க பாருங்க, A and D are couples, B and C are couples. so இந்த double bond அப்படிங்கிறது, so this is for marriage. Okay, so AD and BC, so AD and BC, both AD and BC are couples. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் டி? ஸோ டி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர். ஓகே, ஸோ டி வந்து ஸ்டெனோகிராஃபர். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். ஸோ 2014 கொஷின் பேப்பரில் இருக்கிற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் 2015 கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.